அப்போது இந்த பிரபஞ்ச சிஸ்டம் என்ன, இப்போ நம்ம எப்படி இந்த உடலுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான விளைவு தான் வரும் இல்லையா. நம்ம மருந்து அப்படிங்கிற புறப்பொருளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மருந்தை உடல் வந்து அந்நிய பொருள் அப்படின்னும்போது இந்த உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து வெளியே தள்ளும். ஏன்னா அது இந்த உடம்பால் உருவாக்கப்படாத ஒரு பொருள். அப்போ அந்த உடம்பு என்ன பண்ணும், அதற்கான எதிர்ப்பு சக்தியை க்ரியேட் பண்ணி அது எந்த மாதிரி ரசாயன மருந்தாக இருந்தால் அதற்கு தக்கன எதிர்ப்பு சக்தி உருவாகும். வேறு அப்போ அதாவது தாவரங்கள்லேருந்து வர பொருட்களாக இருந்து இல்லை வீட்டில் இருக்கிற அஞ்சாரப்பட்டியில் வர பொருட்களாக இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அப்போ அந்தந்த பொருள் எந்தெந்த பொருள் உள்ள நுழையுதோ அதற்கு ஏற்ற எதிர்ப்பு சக்தியை உடல் உருவாக்கி அதை வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஆனால் கடுமையான வீரியமிக்க ரசாயன மருந்துகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது அப்போது தொடர்ந்து அந்த எதிர்ப்பு சக்தி அந்த ரசாயன மருந்துகளை அழிக்கிறதுக்கே செயல்படும்போது அந்த மருந்தோட வீரியம் எதிர்ப்பு சக்தியை நிர்மூலமாக்கும். படிப்படியாக என்ன ஆகுனா தொடர்ந்து அதை எதிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணி எதிர்ப்பு சக்தி சோர்ந்து போயிடும். ஒரு கட்டத்தை சோர்ந்து போகும்பொழுது உடலில் இருக்கிற ஆற்றல் பலகீனமாகும், ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படும். அப்போது என்ன ஆகுனா இதற்கு மேலே இந்த ரசாயன மருந்துகளை எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது படிப்படியாக அந்த உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் உயிர் சக்தி அந்த உடம்பை வந்து பிரிச்சுக்கும். இதுதான் வந்து உடம்புடைய சிஸ்டம். இதே தான் நம்மளுடைய செயல். நம்ம உடம்புக்கு நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கான விளைவை படிப்படியாக வாய்ப்பு, நான் சொன்னேன் இல்லையா, வாய்ப்புனா என்ன, இதான் வாய்ப்பு. மன்னிப்புன்றது உடலுக்கும் கிடையாது, வாய்ப்பு தான் கொடுக்கும். உடல் வந்து ஒரு பொழுதும் மன்னிக்காது, வாய்ப்பு கொடுக்கும். ஓகே, முதல் தடவை செஞ்சிட்டியா, செகண்ட் டைம், தேர்ட் டைம், இதுக்கு பேர் மன்னிப்புன்னு நினைக்காதீங்க, வாய்ப்புகள். அப்போது அதே மாதிரி தான் உங்களுடைய ஏன்னா அறியாமல் செய்கிறது தானே. இப்போது ரசாயன மருந்துகள் விஷம் அப்படின்னு தெரிஞ்சால் யாராவது எடுத்துக்க மாட்டோமா இல்லையா. ஆனால் தெரிகிற வரைக்குமான வாய்ப்பு என்றைக்கு தெரிஞ்சிருச்சு ரசாயன மருந்துகள்னால தான் நம்ம உடல் கெட்டு போச்சு, அதனால தான் இத்தனை தொந்தரவுகள், அப்படி உடலுக்கு நம்ம ஊறு செய்கிறோம் அப்படிங்கிற கட்டம் தெரிகிற வரைக்கும் தான் வாய்ப்பு. அப்போது அந்த கட்டம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறமும் ரசாயன மருந்துகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதற்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா உயிர் சக்தி அந்த உடலில் தங்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. இதுதான் சிஸ்டம். புரியுதுங்களா? மன்னிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், தெரிஞ்சு செஞ்சாலும் மன்னிக்கிறது தான் மன்னிப்பு. ஆனால் உடம்பு அதுக்கு அந்த இடத்துக்கே வராது. நீ செய்கிற தவறு வந்து உனக்கு உணர்ற வரைக்கும் உனக்கான வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உணர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் நீ அதே தவறை செஞ்சினா உனக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதே தான் இங்கே. இதுதான் இப்போது நம்ம உதாரணமாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா காலில் ஒரு முள் குத்திருச்சு, அந்த காலில் ஒரு முள் குத்திருக்கு, அந்த முள்ளை நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், வரலை, இந்த பின்னெல்லாம் போட்டு ட்ரை பண்ணுறோம், வரல. அப்போது உடலாக அந்த முள்ளை எப்படி அது உள்ளே போயிடுச்சு, மேலே இருக்கிறது ஒன்று உடஞ்சி மீதி இருக்கிறது உள்ளே போயிடுச்சு. மேலே இருக்கிறத மட்டும் எப்படியோ எடுத்துட்டோம், பட் அதோடைய பாதி என்ன ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இப்போது டாக்டர்கிட்ட போகாமல் உடலே வந்து இதை எப்படி சரிப்படுத்துது அப்படின்னா, இப்போ டாக்டர்கிட்ட போனால் அறுத்து கட் பண்ணி தோண்டி என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு அதுக்கு நிறைய ரசாயன மருந்துகளை கொடுத்து இன்னும் அடுத்த நோய்க்கு அவனே வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அது இல்லாமல் இந்த உடல் எப்படி சரி செய்யுது அப்படின்னா, அந்த கால் பாதத்துக்குள்ளே உள்ளே போயிருக்க முள்ளை உடம்பு வெளியேற்றும். உடம்பு என்ன பண்ணுது, உடம்போட எதிர்ப்பு சக்தி, அதாவது உடம்போட பராமரிப்பு சக்தி, உயிர் சக்தி தான் ரெண்டாக பிரியுது. பராமரிப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தி ரெண்டாக பிரியுது. உயிர் சக்தி ஃபோக்கஸ் பண்ணு, பராமரிப்பு சக்தி அனுப்பி அங்கே ஃபஸ்ட்டு உயிர் சக்தி அந்த முள்ளை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுச்சு, உடம்புக்கு ஒவ்வாத பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. உயிர் சக்தி என்ன கண்டுபிடிச்சிருக்கு, இந்த உடம்புக்கு இல்லாத பொருள், இந்த உடம்போட இல்லாத புறப்பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ அந்த உயிர் சக்தி என்ன சொல்லுது, தன்னுடைய பராமரிப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தி ரெண்டு இருக்கு இல்லையா, பராமரிப்பு சக்தி கிட்ட சொல்லுது, நீ அங்கே போய் அந்த முள்ளை சரிப்படுத்துறதுக்கான அத்தனை வேலைகளும் செய்யணும். அப்போது அந்த பராமரிப்பு சக்தி அங்கே என்ன செய்யுது, அந்த முள்ளை வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுது. என்ன ஸ்டார்ட் பண்ணுது, ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் தற்கொலைப்படையாக மாறுது. என்ன தற்கொலைப்படையாக, அந்த முள் அப்படிங்கிற அந்த பொருளை வெளியேற்றுறதுக்கு அந்த வெள்ளை அணுக்கள் தற்கொலைப்படையாக மாறி அங்கே போய் குவிஞ்சு அந்த முள்ளை சூழ்ந்துக்குது, கவர் பண்ணிடுது. எதற்கு, அதை வெளியேற்றுறது. அதுதான் சீழ் அப்படிங்கிற வெள்ளை திரவம். அந்த முள்ளை சுற்றி அந்த தோல் பகுதி ஃபுல்லாக சீழ் கோத்துக்குது. அந்த சீழ் என்ன அப்படின்னா
ரத்தத்துடைய வெள்ளை அணுக்கள். பராமரிப்பு சக்தி வந்து அதுக்கு ஆர்டர் பண்ணுது, நீங்கள் எல்லாம் அங்கே போய் அதை முள்ள வெளியேற்றத்துக்கு பண்ணுங்கள். அப்போ அந்த பராமரிப்பு சக்தியோட கண்காணிப்பில் அந்த ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை, ஏன்னா வெறும் ரத்தத்தில் இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள் மட்டும் அங்கே சரி செய்ய போகிறதில்லை, இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ பராமரிப்பு சக்தி ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொருத்தருக்காக வேலை கொடுக்கும். அப்போது முதல் வேலையாக இந்த வெள்ளை அணுக்கள் அங்கே போய் குவிஞ்சு அந்த முட்கள் சுற்றி தற்கொலைப்படையாக மாறி, அதாவது அந்த செல்ஸ் தானே செத்து அதை சுற்றி சூழ்ந்துக்குது. இப்போ சீழாக சூழ்ந்துக்கிட்டு அந்த முள்ளை வெளியேற்று. ஏன்னா நீராக இருந்தால் மட்டும்தான் வெளியேற்றணும். இப்போ சளி உணர்ந்து போச்சுன்னா வெளியே வருமா? வராது இல்லையா? லங்ஸ்குள்ளே இருந்து மூச்சு திணறல், இல்லை மூச்சு சுவாச கோளாறுகள், இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்ல, அதை நீர்த்து போக வைக்கிறதுல அந்த சளியை நீர்த்து போக வைக்கிறது எதோட வேலை? சிறுநீரகத்தோட வேலை. சிறுநீரகத்துடைய நீர்மூலக உறுப்பான சிறுநீரகம் அந்த சளிக்கு தன்னுடைய நீர் சக்தியை கொடுத்து அதை திரவமாக மாற்றி அந்த சளியை வெளியேற்றத்துக்கான வேலை செய்யும். அதே மாதிரி இந்த வெள்ளை அணுக்கள், ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுக்கள் நம்மளோட உயிர் சக்தியோட இணைஞ்சி, எல்லாத்துக்குமே நீர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெள்ளை அணுக்கள் தற்கொலைப்படையாக மாறி நம்மளோட நீர்மூலக உறுப்பான சிறுநீரகத்துக்கிட்ட நீர்த்தன்மையை எடுத்துக்கிட்டு அங்கே அந்த இடத்த கோர்த்துக்கிட்டு சுற்றி நீர்த்தன்மையோட சீடாக மாறி அந்த பகுதியை ஆக்கிரமித்து அந்த முள்ளை வந்து தன்னுடைய நீருக்குள்ள பேக் பண்ணி வெளியேற்ற முயற்சி செய்யுது. அடுத்து பராமரிப்பு சக்தி உடம்புக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அந்த வலியில் காய்ச்சல் வரும், கால் ஃபுல்லாக வலி இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல நெறி கட்டிக்கும், இதெல்லாம் பண்ணி நம்ம ஓய்வு கொடுப்போம் இல்லையா? கம்ப்ளீட்டாக படுத்துருவோம், சாப்பிட பிடிக்காது, வலியில் சாப்பிட முடியாது, ஜுரம் வந்துடும். அப்போது அந்த மாதிரியான ஓய்வு கொடுக்கும்பொழுது உடனே அந்த அந்த பராமரிப்பு சக்திக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த சீழ் வழியாக படிப்படியாக அந்த முள்ளை வெளியேறும். நமக்கே தெரியாமல் அந்த சீழில் அந்த முள் வெளியேறிருக்கும். அந்த சீழ் வெளியேறினதுக்கப்புறம் அதை சுற்றி திருப்பி அந்த பராமரிப்பு சக்தி அதை சுற்றி அந்த காயத்தை அந்த ஓட்டை போட்டது வேலையாக வெளியே கொண்டு வந்தது இல்லையா? ஓட்டை போட்டு அந்த சீழை கொண்டு வந்துச்சு இல்லையா? இப்போ திருப்பி அந்த தோலை திரும்பவும் பழைய மாதிரி தோல் ஆக்கணும். உள்ளே இருக்கிற அந்த ஓப்பன் ஆகிருக்கிற ஃப்ளஷெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் புதுசாக தோல் உருவாக்கணும். திருப்பி அந்த ரத்த ஓட்டத்தை க்ரியேட் பண்ணணும். இது அத்தனை வேலைகளையும் பராமரிப்பு சக்தி ஒன்றன் பின் ஒன்றாக செய்யும். நம்ம எப்படி வாய்ப்பு கொடுத்துருக்கோமோ உடலுக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்யும். அப்போது இந்த உடலுடைய அதாவது இந்த பராமரிப்பு சக்தியோட வேலை தான் அந்த காய்ச்சல் அப்படிங்கிறது. அப்போ அந்த காய்ச்சலை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே அந்த வேலை நடக்காது. இப்போ புரியுதுங்களா? ஆனால் எதிர்ப்பு சக்தி இது வந்து அந்நிய பொருள் தான். ஆனால் இங்கே இடத்துல வந்து முள்ளு குத்தி இருக்குது, அதை பராமரித்து வெளியே தள்ளணும். இது தெரியாமல் அறியாமல் செய்கிற தவறு. இந்த இடத்துல பராமரிப்பு தான் தேவை இல்லையா? அது ஒரு கேர், ஒரு தாய் போல் ஒரு கேர். எதிர்ப்பு வேறு. எதிர்ப்பு எப்போ? அந்நிய பொருள் சாப்பிடும்பொழுது உடம்புக்கு ஒவ்வாது, உடம்பை பாதிக்கக்கூடிய, ஏன் முள்ளும் கூட தான் உடம்பை பாதிக்குது தானே மேடம்? அதை மட்டும் இல்லையேன்னா முள் அப்படிங்கிற ஒரு பொருள் உடம்புக்கு நம்ம அறியாமல் செய்கிறது, அதை உடம்பு ரொம்ப ஈஸியாக வெளியேற்றிடும். ஆனால் ரசாயனங்கள்ன்றது உள்ளுறுப்புகளை பாதிக்கும். அதைக்கும் முன்னாடி கரு உருவாகிருக்கிற பஞ்சபூதங்களையே மோசமான நிலைக்கு தள்ளப்படும். பஞ்சபூதங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு ரசாயனங்கள் விஷத்தன்மை கொண்டது. அதனால தான் அதற்கு எதிர்ப்பு சக்தி தான் சரி, ஆன்டிபாடிஸை தான் உருவாக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆன்டிபாடிஸ் தேவையில்லை, பராமரிப்பு பணி தான் தேவை. பராமரிப்பு சக்தியும் அதோடைய பணியும் தான் தேவை. உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமாக பாதுகாத்து அந்த முள்ளை படிப்படியாக வெளியேற்றி வலி கொடுக்க வேண்டிய நேரத்தில் வலி கொடுத்து அதாவது இப்போ வலியை ஓரளவுக்கு தாங்கக்கூடிய நெல்லையை கொடுத்து அவங்கள காய்ச்சலில் படுக்க வச்சு அந்த உடம்பு அவங்கள சரிப்படுத்தி திரும்பவும் இயல்பு கொடுக்கும். இதுதான் உடம்போடைய உயிர் சக்தியோடைய பராமரிப்பு, எதிர்ப்பு சக்தி ரெண்டுடைய வேலை. புரியுதுங்களா? ஏன் அதுவும் தானே அறியாமல் செய்கிறோம் நம்ம உடம்புக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரசாயன மருந்துகள் அப்படிங்கிறது அறியாமல் செஞ்சாலும் அதற்கான வினை, அது தவறான ஒரு வேலை. இது தவறில்லை, இது தவறான ஒரு விஷயம். நம்ம போகிறோம், பழைய கல் முள்ளுன்றது குத்துறது இயல்பு. அது பாரம்பரியமாக ஆதி காலத்திலேருந்து கற்களும் முட்களும் அறியாமல் குத்துறது. இது கிளாஸாக கூட இருக்கட்டும், அது இங்கே இதே பிரபஞ்சத்தோட பொருள் தான். அது குத்துறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம், அறியாமல் செய்கிறது. உயிர் சக்திக்கும் கூட அறியாமல் செய்கிற தவறு. ஆனால் மாத்திரைகள் அறிஞ்சு, அந்த மாத்திரைகளுடைய வீரியம் வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதை போடும்போது உங்களுடைய உயிர் சக்தி இருக்கிற போது அதை உணர்ந்து தான் நீங்கள் செய்வீங்க. அதோடைய டிஃப்ரென்ஷியேட் புரியுதா? ஏன் எதிர்ப்பு சக்தி இந்த இடத்த பயன்படுத்துது, பராமரிப்பு சக்தி இந்த இடத்த பயன்படுத்துது. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ்.
ஆனால் அதே முள்ளுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அதற்கான சிகிச்சையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ தான் அங்கே எதிர்ப்பு சக்தியோட வேலை இருக்கும். அதே உயிர் சக்தி பராமரிப்பு பணியை நிறுத்திட்டு எதிர்ப்பு சக்தியை அனுப்பும், ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணும். அந்த மருந்துகளுக்காக தான், முள்ளுக்காக கிடையாது. அந்த போடுற அந்த ஹோல்ஸ் போட்டு அதை வெளியே எடுத்து அங்கே ஒரு மருந்தை வச்சு உள்ளே வைக்கிறதும், இன்ஜெக்ஷன் டிடி இன்ஜெக்ஷன் போடுறது, உள்ளுக்கு மருந்து கொடுக்குறது, பெயின் கில்லர்ஸ், இதுக்கு தான், இதற்கான ஆன்டிபாடிஸ் தான். இப்போ புரியுதுங்களா? பராமரிப்பு சக்தியோட வேலை என்ன, எதிர்ப்பு சக்தியோட வேலை என்ன, உயிர் சக்தி எந்தெந்த மாதிரியான வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுதான். இப்போ நம்ம அடுத்தது அந்த விஷயத்துக்கே வருவோம். எப்படி என்ன விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னா, அந்த லட்டு விஷயத்துக்கே நம்ம திரும்பி வருவோம்.